நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இந்த நாளில் கூட ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து பார்ப்போம். என்னென்னு கேட்டான்னா, இந்த உலகத்தில் பலத்தோடும் நல்ல சரீர சுகத்தோடும் நீடிய நாள் வாழ்வதற்கு எவ்வளவோ காரியங்களை மக்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டாச்சுன்னா, ஒரு சிலர் தினமும் உடற்பயிற்சி செய்வது, அதுக்கப்புறம் உணவை கட்டுப்பாடாக சாப்பிடுவது, யோகா பயிற்சி செய்வது, சத்தான உணவு தானியங்களை எடுத்துக்கொள்வது, அது இல்லாமல் மருத்துவர்கிட்ட ஆலோசனை செய்து கேட்டு அதன் பிரகாரம் தங்கள் வாழ்வது. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தன்னுடைய உடல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், இந்த உலகத்தில் நீடிய நாட்கள் வாழணும். அதுதான் அவங்களுடைய எய்ம். அது இல்லாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரவங்க வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், மனுஷன் பார்த்தாச்சுன்னா இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்றான். அப்போ ஆசைப்பட்டு மரணத்தை எதிர்கொள்ளும்போது கவலைப்படுறான், கஷ்டப்படுறான். அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நான் சில காரியங்களை வேத வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு அதிகாரம் 6:33 இவ்வாறாக சொல்லுகிறது: முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு பிறகு கொடுக்கப்படும். அதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான நல்ல சரீர சுகம், பலம், ஞானம், கிருபை எல்லாமே இந்த உலகத்தில் நான் உனக்கு கொடுத்துட்றேன்பா. நீ என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் நீ கடைபிடித்து வாழ, அதை தேட நீ முயற்சி செய். அதோடு கூட எபேசியர் 6 அதிகாரம் 2 மற்றும் 3 இவ்வாறாக சொல்லுகிறது: இந்த உலகத்தில் நீங்கள் நீடித்து வாழ உங்களுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவீர்களாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம் தன்னுடைய தாயும் தகப்பனையும் உதாசீனப்படுத்திட்டு வாழ்கிற, தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் பெற்றோர்களுக்கு கெட்ட பெயர் வாங்கி தருவது, அதுபோல் ஊரெல்லாம் பெற்றோர்களுடைய பெயர் கெடுத்து போடுவது, இந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சிலர் தாய் தகப்பன்கிட்ட பேசாமலே இருக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய அவருடைய முதிர் வயதில் அவர்களை கவனிக்காமல் இருக்கிறாங்க. அவருடைய மனசு எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எனவே பிரியமானவர்களே, நீ இந்த உலகத்தில் நீடித்து வாழணுமா, உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. அவர்களுக்கு தேவையானதை கேட்டு அவர்களுக்கு உதவி செய். அவர்களை நீ நல்லா பார்த்துக்கும்போது உன்னுடைய பிள்ளைகளும் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அது இல்லாமல் நீங்கள் நீடிய ஆயுளோடு தேவன்கிட்ட போய் சேர முடியும். தேவன்கிட்ட நீங்கள் இருக்க முடியும். அதனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அதோடு கூட தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய நாள் நல்ல நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேளையை வரவேற்கிறேன். God bless you.